எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பேரதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய கயல் சீரியல் நடிகையான சுபாஷினி அவர்கள் கடைசியாக பேசிய ஒரு அதிர்ச்சி ஆடியோ தற்போது சமூக வலைத்தளங்கள்ல மிக பெரும் அளவுக்கு பரவிட்டு இருக்குது. அதுல என்ன இருக்குது, சுபாஷினி அவர்கள் கடைசியா என்ன பேசினாங்க, இப்படி பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, இந்த ஒரு ஆடியோ சம்பந்தப்பட்ட தகவல் கண்டிப்பா உங்களுக்கு தெளிவா சுபாஷினிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத புரிய வைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்னைக்கு நம்முடைய தமிழகம் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பா எல்லார் மத்தியிலுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் என்னன்னா, கயல் சீரியல் நடிகையுடைய மரணம் தான். இந்த ஒரு மரணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய மத்தியிலுமே மிக பெருமளவுக்கு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா கயல் சீரியல் நடிகையான சுபாஷினி அவர்கள் ஈழத்தை சேர்ந்த ஒரு தமிழ் பெண், நம்முடைய தமிழகத்துக்கு திரைத்துறையில ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற கனவோட வந்த நம்முடைய சுபாஷினி அவர்கள் அதன் பிறகு சின்ன திரையில ஒரு கதாபாத்திரம் கிடைச்சி இன்னைக்கு கயல் சீரியலே வெற்றிகரமா நடைபோடுறதுக்கு காரணமா இருந்த நம்முடைய சுபாஷினி அவர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அது ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்ல எதிர்பாராம இறப்போ கிடையாது. அவங்களுடைய கணவர் கிட்ட இரவு முழுக்கதும் போன்ல பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. வீடியோ திடீர்னு காலையில பார்த்தா மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தி முதல்ல யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபாஷினியுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எப்பயுமே காலங்காத்தால வெளியே முதல் ஆளா வரவங்க அவங்கள தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பால் பாக்கெட் போடுறவங்க ரொம்ப நேரம் கதவு தட்டியும் கதவு திறக்காததுனால சந்தேகப்பட்டு கதவை உடைச்சு திறந்து போயிருக்காங்க. அக்கம் பக்கத்தினர் உள்ள பார்த்தா சுபாஷினி அவர்கள் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க லாஸ்டா வீடியோ காலா தன்னுடைய கணவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை அவருடைய கணவர்கிட்ட சொன்ன உடனே கொஞ்சம் கூட அந்த மனம் மூஞ்சில கவலை இல்லாம ரொம்பவே கேஷுவலா ஆனா ஒரு பதட்டத்தோட அங்க வந்திருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மத்தியிலுமே அவர் மேல ஒரு மிகப்பெரும் அளவுக்கு சந்தேகம் எழும்பி இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கயல் சீரியல் நடிகையான சுபாஷினி அவர்கள் கடைசியா பேசுற தொலைபேசி ஆடியோ பற்றின ஒரு முக்கியமான விஷயம் தகவல் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி இருக்குது. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுபாஷினி அவர்கள் கடைசியா அவங்களுடைய கணவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது ரொம்பவே அழுதுட்டு பேசியிருக்கிறாங்களா, என்ன ஒரு தப்பும் பண்ணல, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, என்ன ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க, ஏன் இவ்வளவு இது பண்றீங்கன்னு அவங்க சத்தம் போட்டு பேசியிருக்கிறாங்களா. இது சம்பந்தப்பட்ட குரல் அக்கம் பக்கத்துல கேட்டிருக்குதான். நான் ரொம்ப நீங்க ஏன் என்ன இவ்வளவு துன்புறுத்துறீங்க அப்படின்னு அவங்க போன்ல சத்தம் போட்ட விஷயம் பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்டிருக்குதான். இந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்ன தகவலா சமூக வலைத்தளங்களை பரவிட்டு இருக்குது. இதுதான் அவங்க கடைசியா போன்ல பேசியிருக்கிற விஷயமா சமூக வலைத்தளங்களை பரவிட்டு இருக்குது. நேயர்களே, நீங்க இந்த ஒரு ஆடியோவை பற்றி சுபாஷினி அவர்கள் கடைசியா போன்ல பேசின இந்த ஒரு பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.